மன்னவன் மடியில் பிறந்த மா நெஞ்சங்களே, நீங்கள் வெள்ளி விழா காணும் தங்கங்கள். உரசி பார்த்து சொல்லவில்லை, உணர்ந்து பார்த்து சொல்லுகிறேன். உன்னதரின் ஒப்பற்ற உள்ளங்களை ஒளியேற்றும் போது கைவிரல் சுடத்தான் செய்யும். அதற்காக ஒளியை இழந்து விடலாமா? ஏற்றுங்கள் விளக்கு தண்டின் மேல், ஒளி பெறட்டும் இவ்வுலகம். ஓய்வு பெறும் வரை நீங்கள் இம்மண்ணை விட்டு. மனம் கமிழும் வாசனை பூக்களே, வரவேற்கிறேன் உங்களை மலர் கொத்து கொடுத்து வண்ண மேடைக்கு வருக வருக என்று. வட்டாரத்தில் வாடகையின்றி அன்பை வழங்கி வாழ்ந்து வரும் வலுவாத நெஞ்சமே, எம் வட்டார முதன்மை ஃபாதர் போஸ்கோ. வெள்ளி மலர்களை வேண்டும் அளவுக்கு வாழ்த்தி பேசப் போகும் எம் இனிய உள்ளமே, உம்மை வருக வருக என்று வரவேற்கிறோம் பூச்சென்று அழைத்து. பங்கில் படர்ந்து கிடக்கும் பான் போல் உள்ளம் கொண்ட குருக்களே, அருள் சகோதர சகோதரிகளே, அன்பின் வரவேற்பு ஆர்ப்பரிப்போடு உங்களுக்கு. சகோதரிகளுடன் உடன் பிறவா உள்ளங்கள் போல் உறவாடும் மணலி மக்களே, உடன் பிறப்புகளே, நண்பர்களே, மறவேன் உங்களை வரவேற்க. வருக வருக அனைவரும் வாழ்த்துங்கள் வெள்ளி விழா மலர்களை. நன்றி, வணக்கம். நடினங்கள் பல இதயம் ஈரமாக்கும் இறைவனுக்கு இந்த எல்லாமே
தான் சேவா அழைத்தவர்களை மகிழ்விக்கும் அழைத்தந்தை ஜான் கொட்டாரம் அடிகளார் அவர்களும். மனிதன் பிறந்தான், வாழ்ந்தான். வாழ்ந்த காலங்களில் சாதனைகள் பல சாதித்து இறப்பவனும் மனிதன்தான். வாழ்ந்த காலத்தில் சோதனைகள் பல கண்டு இறப்பவனும் மனிதன்தான். ஆக நம் பாசமிகு முன்னாள் பங்கு தந்தை கொட்டாரம் அடிகளார் அவர்கள் ஒரு சாதனையாளர் தான். ஜவாரினில் சாதிக்க நீ நினைத்தால் சகாரா பாலைவனத்தில் கூட சந்தன மரங்கள் வளரும். வீரியமுடன் நீ காரியமாக்கினால் விண்வெளி கூட உனது விரலடிப்பில் கிடக்கும். முயற்சி உண்டென்றால் முட்களில் கூட உனது முத்திரை பதியும். உழைக்கும் கரங்களை உயர்த்தி பிடித்தால் உலகம் உனது உள்ளங்கையில் என்ற உன்னத வழிகளுக்கேற்ப அருட்தந்தை அவர்கள் 1974ஆம் ஆண்டு அதிகம் படிக்காத பாமர மக்கள் அடர்ந்த காடுகள் இருந்த இந்த மீஞ்சூர் பகுதியை தேர்ந்தெடுத்தார். அப்பொழுது தந்தை அவர்களுக்கு தனக்கென்று ஒரு இடம் வேண்டும் என்று நினைத்தார். எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் என்று ஒரு பழமொழி. இந்த பழமொழிக்கு ஏற்ப ஒரு தனியிடம் பார்த்தால் அந்த தனியிடம்தான் மீஞ்சூர் பிடிஓ ஆபீஸில் அமைந்துள்ளது. மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய மூத்த அருட்சகோதரிகள் சிஸ்டர் மேரி செபாஸ்டியன், சிஸ்டர் ஆரோக்கிய மேரி, சிஸ்டர் விக்டோரியா பீட்டர் இவர்கள் மூவரையும் அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்டது. 1974 ஜூலை 26ஆம் நாள் இச்சபை உருப்பெற்றது. மற்றும் 1974ஆம் ஆண்டுகளில் தந்தை அவர்கள் பழைய மற்றொரு வேன் ஒன்று வைத்திருப்பார். அந்த வேனை அருட்சகளை கூட்டிக் கொண்டு எங்கள் நாப்பாளி பகுதிகளை உலா வருவார். அப்பொழுது எங்கள் வீட்டுக்கு வருவார். எங்கள் குடும்பம் மிகவும் பின்தங்கியிருந்தது. அருட்சகோதரி மேரி சபாஸ்டியன் அவர்களிடத்தில் எங்கள் பகுதியை முழுமையாக ஒப்படைத்தார். சகோதரி அவர்கள் படாத பாடுபட்டு இயேசு கிறிஸ்து என்பவர் யார், மரியா என்பவர் யார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். மற்றும் படிப்படியாக 1975ஆம் ஆண்டு எங்கள் குடும்பம் கன்வெர்ட் செய்யப்பட்டது. அது முதல் நாங்கள் கிறிஸ்தவர்களானோம். தொடர்ந்து திருப்பலி பார்க்க நாப்பாளையத்திலிருந்து மீஞ்சூர் வரை நடந்தே செல்வோம். திரும்பி வரும்போது சகோதரி அவர்கள் 75 பைசா பஸ் கட்டணத்தில் கொடுப்பார்கள். அதை வாங்கிக் கொண்டு பெருமிதமாக நாங்கள் வருவோம். தந்தை அவர்கள் அடிக்கடி சொல்வார், நல்லது செய், அதை உடனே செய். இந்த தாரக மந்திரத்தை சகோதரி மேரி செபாஸ்டியன் அவர்கள் சிறப்பாக கடைபிடித்தார். இந்த பகுதிகளில் இப்பொழுதும் கிறிஸ்தவர்கள் உண்டு என்றால் அது சகோதரி மேரி செபாஸ்டியன் அவர்களே சாரும். அடுத்து தம்பிகளுடைய படைக்கு அஞ்சான், அவர்கள் சகோதரிகள் உடன் உரையால் சேவைகளுக்கு அஞ்சால். இந்த பழமொழிகளுக்கேற்ப அருள் சகோதரி ஆரோக்கிய மேரி அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார். சிக்கனம் நாட்டை காக்கும், சேமிப்பு வீட்டை காக்கும். இந்த முதுமொழிகளுக்கு ஏற்ப அருட்தந்தை அவர்களும் மிகவும் கடினமாக சிக்கனத்தை மேற்கொண்டு அநேக இடங்கள் வாங்கி பள்ளிகள், கான்வென்ட்டுகள் ஆரம்பித்தார். அவை இன்று ஆலமரம் போல் படர்ந்து உள்ளன. தந்தை அவர்கள் கோடுதான் போடுவார், சகோதரி ரோடே போட்டு விடுவார். ஒரு இடம் வாங்க வேண்டும் என்றால் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் சகோதரி ஆரோக்கிய மேரி அவர்கள் அந்த சொத்து மதிப்பு, சிட்டா, பட்டா, அடங்கல், எஃப்எம்சி இவர்களை மிக துல்லியமாக கண்டுபிடித்து விடுவார். சகோதரி பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய உதவிகளை தர்மங்கள் செய்திருக்கிறார். செய்த தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இந்த பாடல் அறிவிக்கேற்ப சகோதரி அவர்கள் மிகவும் உடல்நலக்குறைவாக இருந்தார். அவர் செய்த தர்மம் தலை காத்தது. இன்று நம்முடனே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக சகோதரி விக்டோரியா பீட்டர் இவர்களும் காலத்தை திட்டமிட்டு செயல்பட்டார். அதிகம் பேச மாட்டார்கள், எதையும் சாதிப்பதில் மிகவும் வல்லவர். ஒரு நேரம் ஒரு செயல் என்று கவனத்தில் குறித்து செயல்பட்டார். நேரத்துக்கு உள்ள செயல், செயலுக்கு உள்ள நேரம் என்ற தாரக மந்திரத்தை கையில் எடுத்து செயல்பட்டார். சகோதரின் மறைவு நம் அனைவருக்கும் பேர் இழப்பு. பூமியில் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் வறண்டு போயிட குடிக்கும் தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. அதே போல இயற்கை வளங்களை மனிதன் சுரண்டு சுரண்டி பூமி தாயை மனிதத்தை பசுவாக மாற்றிவிட்டான். அதனால் இன்னொரு உலகம் உருவாக்க வேண்டிய கட்டாயம் மனிதனுக்கு ஏற்பட்டுள்ளது. அதற்காக கடந்த 25 ஆண்டுகளாக மனிதன் செவ்வாய் கிரகத்தில் ஒத்திகை பார்த்துக் கொண்டிருக்கிறான்.
ஆனால் தந்தை அவர்கள் இந்த உயிருடன் இருந்திருந்தால் அங்கு கூட ஒரு பள்ளி கான்வென்ட் ஒரு பங்கு தளத்தை உருவாக்கி இருப்பார். ஆனால் நாமும் இன்று 25 வருட வெள்ளி விழாவில் மலரும் நினைவுகள் நிகழ்ந்து கொண்டுள்ளன. மற்றும் வெள்ளி விழா நாயகிகள் சகோதரி திரேசா, சகோதரி செல்லம், சகோதரி லூசி, சகோதரி சின்னம்மா, நம்மை விட்டு மறைந்த சகோதரி மரியா இவர்களையும் நினைவுபடுத்துவது எனது கடமையாகும். மற்றும் தற்போது தலைமையேற்று வழிநடத்தும் சகோதரி ஜெசி பீடி அவர்கள் சபைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் இந்த சபை வளர்ச்சிக்கு பாடுபட்ட அனைவரின் தொண்டும் மகத்தானது. வாழ்க சேவா சபை, வளர்க அவர்கள் தொண்டு. வாய்ப்பினை நல்கிய உங்கள் அருட்சபை அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மற்றும் வெள்ளி விழா நாயகிகளுக்கு எமது பங்கு சார்பாக நினைவு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. சிஸ்டர் ஆரோக்கிய மேரி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சிஸ்டர் செல்லம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சிஸ்டர் திரேசா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சிஸ்டர் சின்னம்மா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சகோதரி லூசி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக நமது பங்கில் வின்சென்ட் டே பால் சபை மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வின்சென்ட் டே பால் சபையை சேர்ந்தவர்கள் இப்பொழுது அருட்சபைகளுக்கு நினைவு பரிசு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரி மேரி சபாஷ் அவர்கள் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வின்சென்ட் டே பால் சபை சார்பாக சிஸ்டர் ஆரோக்கிய மேரி அவர்களுக்கு, சகோதரி லூசி அவர்களுக்கு, சகோதரி செல்லம் அவர்களுக்கு, சகோதரி திரேசா அவர்களுக்கு. வந்திருக்கின்ற அருட்தந்தையர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் எனது வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்தந்தை ஜான் கொட்டாரம் ஒரு மறை மாவட்ட குரு ஒரு சபையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நினைப்பதிலே எங்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. அவை இங்க இருக்கிற மறை மாவட்ட குருக்கள் சார்பாக நாங்கள் மகிழ்கின்றோம், வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். கைத்தறி சமயம் மறை மாவட்ட குருக்கெல்லாம் என்றால் இது ஒரு மறை மாவட்ட குருவின் சபை, அது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சிஸ்டர் மேரி செபாஸ்டினும் சிஸ்டர் ஆரோக்கிய மேரி அவர்களும் இந்த சபையின் இரு பெரும் தூண்கள். ஆதி திருச்சபையிலே ராயபுரம் சின்னப்புறம் எவ்வாறு திருச்சபையை வளர்த்தார்களோ, இரு பெரும் தூண்களாக இருந்தார்களோ, அதே போல சிஸ்டர் மேரி செபாஸ்டினும் சிஸ்டர் ஆரோக்கிய மேரி அவர்களும் இந்த சபையின் இரு பெரும் தூண்களாக இருந்து வளர்த்திருக்கிறார்கள், ஆளாக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்ற சபைகளிடமிருந்து இந்த சபையை 2 விதத்திலே பிரித்து பார்க்கலாம். இவர்களுக்கு 2 சிறப்பு அம்சங்கள் உண்டு. ஒன்று, நாள்தோறும் வீடுகளை சந்திப்பதும் அந்த வீடுகளிலே ஜெபிப்பதும். இதுதான் ஜான் கொட்டாரம் அடிகளாருடைய கனவு. அந்த கனவை நனவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட 25 ஆண்டுகள் வந்துவிட்டாலும் தொடர்ந்து நாள்தோறும் வீடுகளை சந்தித்து வீடுகளிலே ஜெபிக்கிறார்கள். காலப்போக்கிலே நிறுவனத்தன்மை வந்துவிட்டால் இது மாறிவிடுமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. ஆக இந்த வெள்ளி விழா நேரத்திலே இன்னும் அருட்தந்தை ஜான் கொட்டாரம் அவருடைய கனவை நனவாக்கி கொண்டே இருக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆக வீடுகளை சந்திப்பதும் அதிலே ஜெபிப்பதும் உங்களது தனி சிறப்பு. இரண்டாவதாக அன்பியங்களிலே அதிகமான ஈடுபாடு. இன்றைக்கு நமது சென்னை மேலே மறை மாவட்டத்திலே அன்பியங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அருட்தந்தைகள் சொல்கிறார்கள், மறை மாவட்ட அளவிலே 2 சகோதரிகள் வேண்டும். யாரை கேட்கலாம் என்றால் சேவா மிஷனரி சபையை கேளுங்கள். அவர்கள் உழைக்கிற பங்குகளிலே அன்பியங்களிலே அதிகமாக ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள், உழைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆகவே அன்பியங்களிலே அதிக அக்கறையும் ஈடுபாடும் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய காலகட்டத்தின் திருச்சபை நோக்கமே அன்பியங்களின் திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஆகவே நீங்கள் காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களையே பங்குகளில் ஈடுபடுத்திக் கொள்வதே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் பணி சிறக்க வேண்டும், வெள்ளி மலர்கள் வாழ வேண்டும். குறிப்பாக மேரி செபாஸ்டின் அவர்களும் ஆரோக்கிய மேரி அவர்களும் புண்ணிய பூமியை தரிசித்தவர்கள். ஹோலிலேண்ட் இயேசு வாழ்ந்த இடங்களை தரிசித்து இந்த பங்கிற்காக இந்த சபைக்காக ஜெபித்தவர்கள். அவர்களோடு இருக்கின்ற மற்ற அருட்சவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள், ஜெபங்கள். எங்களது பங்கின் மறைக்கல்வி மாணவி அவர்களை ஆங்கிலத்திலே வாழ்த்தி ஹோலி ஆல்பபெட் என்று சொல்லி வாழ்த்த வருகிறார்கள். Batch of Seva Missionary Sisters of Mary, the Holy Alphabet. Although things are not perfect because of trial or pain, continue in thanksgiving.
Do not begin to blame. Even when the times are hard, fierce winds are bound to blow. God is forever able. Hold on to what you know. Imagine life without His love. Joy would cease to be. Keep thanking Him for all the things. Love imparts to think. Move out of camp complaining. No weapon that is known on earth can yield the power praise can do alone. Quit looking at the future. Ready the time at hand. Start every day with worship. To thank is a command. Until we see Him coming, victorious in the sky, we'll run the race with gratitude, exalting God most high. Yes, there will be good times, and yes, some will be bad, but Zion reigns in glory, where none are ever sad. I am too blessed to be stressed. The shortest distance between a problem and a solution is the distance between your knees and the floor. The one who kneels to the Lord can stand up to anything. Love and peace be with you forever. Amen. With love and blessings from Reverend Father Y.F. Bosco and parishioners of Infant Jesus Shrine, Manali Newton, Chennai 103, in memory of the Silver Jubilee celebrations on 18th October 2003.
வாழ்த்துறை வழங்க வயதில்லை எனினும் மனங்களிலே மகிழ்ச்சியுடன் உங்களை வாழ்த்த வருகின்றேன் தலைமை சகோதரியின் சார்பாக. வாழ்க்கை என்பது ஒரு இனிய வரம். இறை வாழ்க்கை என்பது ஓர் உயிரிடம், இறைவன் அளிக்கும் வீரிய விதை. அவ்விதை ஒரு மிருகத்திடம் கிடைக்குமானால் அது சிதைந்து போகும். ஒரு பறவையிடம் கிடைக்குமானால் எங்கோ பாறையில் அவ்விதை வளர முடியாமல் போகலாம். அதுவே ஒரு மனிதனிடம் கிடைக்குமானால் அது வளர்ந்து ஒரு பெரிய கனிதரு மரமாகலாம். அதுபோல் பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்கிறோம் என்றில்லாது விதையிலேயே இறை வாழ்க்கை எனும் நன்னிலத்தில் குறைந்து செழித்து 25 ஆண்டுகள் காவியம் படைத்த அருட்சகோதரிகள் மேரி செபாஸ்டின், அருட்சகோதரின் ஆரோக்கிய மேரி, அருட்சகோதரி விக்டோரியா பீட்டர், அருட்சகோதரிகள் மரியா, லூசி, ஷெல்லம், மரிய தெரசா மற்றும் சின்னம்மா அவர்களை வாழ்த்துவதில் பெருமை அடைந்தேன். 25 ஆண்டுகள் தங்களையே கடவுளுக்கு அர்ப்பணித்து எம் சபையின் அடித்தளமாக இருந்து சபையை வளர்த்தெடுத்த முதல் குழுவாகிய 8 பேர் நன்றி பெருக்கோடு வாழ்த்த வருகிறேன். இப்படி ஒரு கதை போகுதுங்க. எழில்மிகு கட்டடம் ஒன்று ஒரு இடத்தில் கட்டப்பட்டது. வர்ணங்கள், விதவிதமான அலங்காரங்கள், கலை பொருட்கள், வித்தியாசமான வேலைப்பாடுகள் பார்த்தவர்கள் பிரமித்து போயினர். இக்கட்டிடத்தை எப்படி கட்டினரோ என்று பேசி வியந்தனர். ஆனால் இந்த சலனங்கள் ஏதும் பாதிக்காமல் சில செங்கற்கள் மட்டும் அடித்தளமாய் அமைதியாய் அப்பெரிய கட்டிடத்தையே தாங்கி நின்றன. இதுபோல் நம் சபையின் அடித்தளமான செங்கற்களான ஆர்ப்பாட்டமின்றி இவற்றுக்கு நாங்கள் காரணம் எனும் செருக்கு சிறிதுமின்றி நேற்றுதான் இங்கு வந்தது போல் துடிப்புடன் செயல்படும் நம் சகோதரிகளை பற்றி இதோ ஒரு சில வார்த்தைகள். அருட்தந்தை ஜான் கொட்டாரம் அடிகளாரோடு சேர்ந்து சபையை உருவாக்க காரணமான 3 மூத்த சகோதரிகள் அருட்சகோதரி மேரி செபாஸ்டின், அருட்சகோதரி ஆரோக்கிய மேரி, அருட்சகோதரி மறைந்த விக்டோரியா பீட்டர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி பூக்களை சமர்ப்பிக்கின்றோம். அருட்சகோதரி மேரி செபாஸ்டின், பூவின் மென்மையை போல், பூவுலகின் விரிவாக்கம் போல், உன் புதிரின் தன்மை போல் உணர்ந்து கொண்டாடும் தன்மை கொண்டவர். பசியால் வாடுபவர்களை பார்த்தால் சிலருக்கு பாசம் வரும், பிணியால் வாடுபவர்களை பார்த்தால் சிலருக்கு இரக்கம் வரும், மனவேதனையால் வாடுபவர்களை பார்த்தால் சிலருக்கு கருணை சுரக்கும். ஆனால் துன்பம் எவ்வகையிலும் எளியவர் எவரையும் இரக்கமே இவர் உள்கொண்டு முன்னேற்கும். எளியவரையும் தன்னில் ஒருவராய் இவர் மதித்தாலும் எவரும் இவர் தொழுகையில் இறையருள் தன்னில் பொழிவதாய் எச்சரிப்பர். சபையின் தலைமை பொறுப்பையும் சகோதரிகளை உருவாக்கும் மிஸ்ட்ரஸ் பொறுப்பையும் பாங்குடனே செய்தவர். இவர் வலதுகை கொடுத்த பல விஷயங்களை இன்று வரை இவரின் இடதுகை அறிந்திருக்கவில்லை. ஹெலியோதெரபியம் என்பது உண்மையில் புதைந்த ஒன்று. புண்பட்டு ஹீனமாய் உணர்பவர் கூட ஆக்சிஜன் உட்கொண்டது போல் எழுந்திருக்கின்றனர். இன்று நுரையீரல் சென்று திரும்பும் காற்றில் கூட இறை திருமணம். உறங்க கூட மறந்தபடி
நீர் புரியும் இறை தரிசனத்தில் எல்லாம் துளிர்த்து நிற்கும் உன் பாசம். அன்னையே, உம் புண்ணியம் எம் சபை கொண்டது. அன்பும் அறமும் புன்சிரிப்பும் உம் விருதுகளாகிய எங்களை ஆட்கொள்ளும். ஆவலோடு உம்மை கொண்டாடி போட்டி உம் ஆசை பெற வருகின்ற அருட்சகோதரி நிர்மலா ராணி. அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டுவோம். அருட்சகோதரி மேரி செபாஸ்டியன் அவர்களே, உங்கள் அன்பு செல்லத்தட்டிற்கு நன்றி. சிஸ்டர் ஆரோக்கியமேரி, மண்ணின் வாசம் போல் மழைத்துளியின் ஈரம் போல் சேவை என்பது உம்மில் இருந்து பிரிக்க முடியாத ஒன்று. ஏழை மக்களுக்கு கல்வி தர ஏணியாய் இருந்தவர்கள் நீங்கள். ஏற்றி வைத்த மெழுகாய் கல்வி ஒளி தந்து ஏழை இளைஞர்களை ஏற்றம் காண விரும்பியவர்கள் நீங்கள். ஒதுங்கி போன மக்களையும் ஒதுக்கம் கண்ட மக்களையும் அணுக ஒரு கையில் ஜெபமாலையும் மறு கையில் மருந்துகளையும் சுமந்தபடி நடக்க தலைத்ததில்லை உன் கால்கள். சபைக்காக பல கட்டிடங்கள் உருவான இந்நிலையில் எல்லா கட்டிடங்களும் நீரை மட்டும் உட்கொண்டதில்லை, உம் வியர்வை துளிகளையும் தான். சகோதரியே, மக்களை இறைவழியில் திருப்பும் பணியிலும் மக்களின் அறிவு கண்களை திறக்கும் பணியிலும், ஆம், சபையின் விரிவாக்க பணியிலும் உழைத்து உழைத்து களைத்து ரணம் பட்டு போன உம் விழுப்புண்களுக்கு தம் அன்பால் நன்றியாலும் மருந்திடும் முயற்சியோடு பொன்னாடை போர்த்த வருகிறார் எங்கள் அருமை சகோதரி பெரிய நாயகம் அவர்கள். எல்லாருக்கும் கையை தட்டி தட்டி கலைத்து போயிட்டு நினைக்கிறேன். எங்கள் அருமை சகோதரி விக்டோரியா பீட்டர், அடுத்தவர்க்கு ஒளியை தந்துவிட்டு நீர் உருகி போன மெழுகு. ஆயினும் நீ தந்து சென்ற ஒளியின் மிச்சங்கள் எங்களை பாதிக்கவும் நினைவுகளாய் காற்றோடு கலைந்த இருட்டாய் இதோ அதிகம் பேசாது அனைத்தையும் சாதித்துவிடும் ஆற்றல் உமக்கு மட்டுமே கைவந்த கலை. அனைவரையும் தேனி காத்து அவரவர் விரும்பும் உணவுதனை அதிசயிக்கத்தக்க வகையில் அவரவர்க்கு பரிமாறும் வித்தை உம்மிடம் கற்க விரும்பிய வித்தை. நாற்றுணரும் போதே அறுவடை செய்யும் அதிசய உழவனை போல் மாற்று கருத்தின்றி இறைப்பணி செய்யும் போது இறையோடு ஒன்றி போன அதிசய சகோதரி. உம் நினைவால் தம் மனம் வருடி உம் சகோதரருக்கு பொன்னாடை போர்த்த எங்கள் பாசமிகு தலைமை சகோதரி அவர்களை வரவேற்கின்றேன். தயவு செய்து சகோதரி விக்டோரியா பீட்டர் அவர்களின் சகோதரனை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்கள் பாராட்டுகிறார்கள். நன்றிங்க. கைதட்டுனா இப்பதான் கொஞ்சம் அர்த்தமே வந்து. சிஸ்டர் மரியா, பூ இதழின் மென்மை உம் இதழ் சிந்தும் சொல்லில் வெளிப்படும். உம் பூமுகம் பார்த்தால் கோபம் தவழும் முகமும் மலர்ந்து நிற்கும். நோயின் தன்மை புரிந்ததும் அதை கடவுள் விதித்த வரமாய் நீ ஏற்றுக்கொண்ட விதம் சொல்லவா? நோய் தந்த வழி மறைத்து பிறரின் வழி போக்க நீ நாட்டிய துடிப்பை விவரித்து சொல்லவா? காய் கனியாகி கனி தந்த சுவையை நாங்கள் சுவைக்கும் முன்னரே காதல் கரம் பற்றி சென்று விட்டாரே, அதை சொல்லவா? எதையும் சொல்ல தயங்காத என் நாவும் உன் பிரிவால் சிதைந்த வரிகள் சற்றே கயங்கி நிற்கின்றன. பூமண்டலத்தில் வாடிய மலரால் இறைவனின் காலடியில் ஒரு வாடா மலராய் திகழும் எம் சகோதரி மரியா அவர்கள் நினைவில் தம் மனம் வருடி